லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்புறம் என்ன ஆடு பகை குட்டி வருவா உங்களுக்கு? அப்படின்னா இவன் மேல பாசம் உங்களுக்கு? இவர் வேலையே இதாண்டி. இவனை கெடுத்து குட்டிச்சோராக்கி எனக்கு எதிராக திருப்பி விடணுங்கிறதா இவருடைய ஒரே எண்ணம். எப்பா என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேர மேல இருக்கிற பாசத்துல தெரியாம பண்ணிட்டேன். இனிமே உன் பிள்ளை இருக்கிற பக்கமே வரமாட்டேன். யோ விடிய அவனை. இந்த கோட்டை தண்ணி வரக்கூடாது பெருசா சட்டமெல்லாம் போட்ட இப்ப நீயே வந்தானே அர்த்தம். போய் அந்த பக்கம். அண்ணா என்ன பண்ணிருக்க? விடுடா சும்மா. டேய் உன் பிள்ளைய நீ அடிப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றியே, அதே மாதிரி நானே என் பிள்ளைய அடிக்கட்டுமா? ஓய் மிதிக்கட்டுமா? உன்னை அடிச்சு வெளுக்கட்டுமா? இப்படி தண்டத்துக்கு வளர்ந்து நிக்கிறியாடா முட்டா பையல, முட்டா பையல. இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட தள்ளி நிக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன் பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டோம். மரியாதை கட்டணும். இந்த பாத்து சூடா இருக்கு, பாத்து பத்திரம். என்னங்க என்னங்க நேத்து நடந்ததையே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு தரமும் இந்த ராஜா பைய எதையாவது பண்ணும் போது இதை விட மோசமா இவனால என்ன செய்ய முடியும்னு யோசிப்பேன். ஆனா அவன் அதையும் தாண்டி ஒவ்வொரு தரமும் மோசமா தான் நடந்துகிட்டு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனை நானே ஏதாவது பண்ணிடுவணும்னு தோணுது சீதா. என்னங்க நீங்க என்ன இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? விடுங்க. பின்ன என்ன சீதா, நம்ம மேல இருக்கிற வெறுப்ப குழந்தை மேலையா காட்டுவான்? நேத்து பார்த்தல்ல அவன் என்ன மனுஷ மாதிரியா நடந்துக்கிட்டான். புரியுதுங்க, கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருங்க. டேய் இன்னும் ரெடி ஆகல நீ? குழந்தை ரெடியா தான் இருக்கான். ஷூ போட்டா ரெடி ஆயிடுவான், அவ்வளவுதான். இங்க பாருடா, நேரா ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா படிச்சோமான்னு இருக்கணும். கண்டவங்களை பார்த்து கஞ்சாட காட்டுறது, மத்தவங்க கொடுக்கறத வாங்கி தின்றது, ஆள் இல்லாத நேரத்துல போய் பேசுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ண அடுத்த முறை உங்க அப்பாவுக்கு முன்னாடி என்கிட்ட தான் முதல்ல அடி வாங்குவ, பாத்துக்க. மா, குழந்தைங்க அப்படி இப்படிதாம்மா இருக்கும். இந்த காலத்துல பெரியவங்களுக்கு தான் அறிவே இல்ல. பாவம் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? ஊர்ல 1000 பேர் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்டையும் தனியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தான் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு சொல்றது. டேய் இனிமே அந்த கோட்டை தாண்டி நீ போன ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவனா இருந்தான் பாரு. ஏங்க அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நீங்க கண்டுக்காதீங்க. மகனையும் மருமகளையும் பகைச்சுக்கிட்டு பேரன் பேத்தி கூட உறவு கொண்டாட எப்படிதான் முடியுதோ? இதோ பக்கத்து வீட்டுல நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு விட்டுட்டாங்க. நம்ம வீட்லயும் அந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கணுங்க. அதுக்கு தான் நம்ம பையனை வச்சு டிராமா போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏய் பேச்ச குறை முதல்ல, சரியா? ஏய் ஏய் உனக்கு தான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்பு முதல்ல. நீ ரொம்ப நல்லவன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அத நீயே பிரசங்கம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. போ, கிளம்புற வழிய பாரு. ஏய் என்னடா இன்னும் உட்கார்ந்து பிராக் பாத்துக்கிட்டு இருக்க? போடா போய் ஷூ போடுற, போடா. போப்பா போய் ஷூ போடு போ. ஓ உள்ள இருக்கு போடா. சீதா நம்ம கிளம்பலாம். மா, இந்த நீலகண்டங்கிட்ட சொல்லி இந்த பாத்திரத்தெல்லாம் டெலிவரி பண்ண ஒரு எடுபடிக்கு ஒரு பையனை வர சொல்லியிருந்தேனே, வரலையா அவன்? அந்த பையனோட நம்பர் அனுப்பியிருக்காருங்க. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது சீதா? 100 பேருக்கு மேல செய்யணும்னா நமக்கு கூடமாட வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்ல. இப்படி கடைசி நேரத்துல வரலன்னு சொன்னா ஆளுக்கு நம்ம எங்க போறது, என்ன பண்றது? அப்பா
அந்த வேலையை நான் செய்யலாமா? சீதா, அவனை பேசாம போ சொல்லு. இன்னொரு தடவை அப்பா லொப்பான்னு ஏதாவது சொன்னா அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் சொல்லிட்டேன். ஏற்கனவே இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப இவன் வேற. வேலை இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வேலை கேட்கறதா நினைச்சுக்கங்க. வேலை தர முடியுமா சார்? பத்து நாளா வேலை இல்லை, சரியா சாப்பிடல. இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இது ஒன்றும் பெரிய ஆபீசர் வேலை கிடையாது, எடுபுடி வேலை தான். ஒரு நாளைக்கு வேலையை பொறுத்து 300ல இருந்து 500 ரூபா வரைக்கும் கிடைக்கும், அவ்வளவுதான். அது போதுங்க, அதுக்கு மேல நானும் எதுவும் எதிர்பார்க்கல. சீதா, நம்ம போறது கோவில் வேலைக்கு. இப்படி காலேஜ் பையனாட்ட ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். நான் அதை எடுத்துக்கிறேன். உனக்கு மானம் மரியாதை சூடு சோரண எதுவுமே இல்லையாடா ரவி? நீ சொன்ன எதுவுமே இதுக்கு முன்னாடி எனக்கு இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இருக்கு. அதான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போடா மானம் கட்டவனே. சிக். ஐயோ, இந்த ஆள் பக்கமே எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கே. மொத்தமா சாஞ்சிருவாங்களோ? தாத்தா, சீதா, இவன் இங்க என்ன பண்றான்? நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னடா இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க? உன் கூட யாரும் இல்ல?
அதெல்லாம் யாரும் இல்ல பாட்டி, பயப்படாதீங்க. டேய், ஸ்கூலுக்கு போகாம எங்கடா பண்ணிட்டு இருக்க? உங்க 2 பேரையும் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அங்கதான் வீட்லயே இருக்கேன் மேடா. வீட்ல தான் எங்க அப்பா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. அவர் சொல்றதை நீங்களும் கேட்டுட்டு என் கூட பேசாம இருக்கிறீங்க. அப்புறம் நான் என்னதான் பண்றது? எங்க கூட பேசினாதான் உங்க அப்பா உன்னை திட்டுறான் அடிக்கிறான்ல, அதனால தான்டா நாங்க உன்கிட்ட பேசாம இருக்கிறோம். ஓ, அப்பா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா இப்படிதான் பேசாம இருப்பீங்களா? அப்படி இல்லடா கண்ணா, அப்பா பேச்ச கேக்குறதா நல்ல பிள்ளைக்கு அடையாளம், புரியுதா? ஆமா, எங்க அப்பா மட்டும் அவங்க அப்பா பேச்சு கேக்குறதே இல்ல. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு எங்க அப்பா பேச்சு கேட்கணும்? இவன் சொல்றதும் நியாயம் தானங்க. தாத்தா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தாத்தா. நாங்களும் தாண்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா, இங்க ரோட்ல நின்னுகிட்டு இருக்கறியே, உங்க அப்பா உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணலையா? பண்ணாரே. அப்புறம் இங்க எப்படி வந்த? ஷேர் ஆட்டோல தான் வந்தேன். டேய், என்னடா இது? இந்த பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் எப்படி ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல வரக்கூடாதுடா. உங்க 2 பேரையும் பார்க்கலாம் தான் வந்தேன். டேய், எங்க 2 பேர்கிட்டயும் பேசணும்னா வீட்ல இருக்கும்போதே ஒரு சிக்னல் கொடுறா. நாங்க உன்னை ஸ்கூல் வாசல்ல வந்து பாக்குறோம். சரியா? டேய், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்பா கூட நீங்க எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கோங்க, எப்படி வேணா இருந்துக்கோங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. நான் எப்படி அவங்ககிட்ட பேசாம இருப்பேன்? எனக்கு அந்த வீடே பிடிக்கல. என்னடா? முதல்ல எல்லாம் வீட்ல ஒண்ணா சந்தோஷமா இருந்தோம். இப்ப சித்தி சித்தப்பாக்கு சண்டை. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. மலரத்திக்கு அப்பாவுக்கும் சண்டை. உங்களுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரோடையும் சண்டை. எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கல. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமாண்டா, எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா மரியாதையா இருந்தோம். காசு பணம்லாம் ஒண்ணு இல்ல, அன்புதான் எல்லான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும். இதெல்லாம் எப்ப உங்களுக்கு புரியும்? நாம எப்ப மறுபடியும் சேர்ந்து இருக்க போறோம்? தெரியலடா, பாப்போம் எப்ப நடக்குதுன்னு. சரி தாத்தா, நான் இப்ப உங்க கூடவே வந்துடவா? சாயங்காலம் ஸ்கூல் விடுற டைம்ல என்ன வந்து டிராப் பண்ணிடுறீங்களா? டேய், அடி வாங்க போற. எங்களை சாக்கு வச்சு ஸ்கூல்ல கட்டடிக்க போறியா? ஏற்கனவே உன்னோட ரிப்போர்ட் கார்டுல தாத்தா சைன் பண்ணாருன்னு நடந்த பிரச்சனையே இன்னும் முடியல. ஆமாண்டா. இப்ப இது தெரிஞ்சா அவ்வளவுதான். என் புள்ளைய ஸ்கூலுக்கு போக விடாம கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு உங்க அப்பா சண்டைக்கு வந்துருவான். வந்து ஒழுங்கா வண்டியில ஏறுறா. என்னங்க, போற வழியில அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடலாம். அப்பனா நீங்க நான் கேக்குற ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். சரிடா சரிடா, வாங்கி தரேன் வாடா. அப்படியே அவங்க அப்பட மாதிரியே இருக்கான். தாத்தா, நீங்க என்ன வேணா சொல்லி திட்டுங்க, ஆனா அப்பா மாதிரி மட்டும் சொல்லாதீங்க.
பண்றது? வயிறெல்லாம் எரியுது எனக்கு. அந்த கேடுங்கள ரெண்டையும் தூக்கி வெளியில போட்டுட்டு எப்படியாவது நாம உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குதே. என்ன தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? சரி சாப்பிட வா. ஆமா, சோறு ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறைச்சல். இப்போ எதுக்கு இவ்ளோ சலிச்சுக்கிற? சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டனே. மேகலா, எப்படி உன்னால நிம்மதியா சாப்பிட முடியுது? எப்படி இந்த சோறு உனக்கு இறங்குதோ எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டி, இந்த புள்ளைங்க எல்லாம் ஒன்னா இருந்து அந்த கிழவனையும் கிழவியும் தூக்கி வெளியில போடுவாங்கன்னு பார்த்தா இப்போ அந்த கிழவு பக்கம் சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது. ஏற்கனவே அந்த மலரும் அவ குடும்பமும் ஐயோ அந்த கிழவனுக்கு தான் சப்போர்ட். இந்த ரேவதி குரங்கு அப்பளம் பிரிச்ச மாதிரி எந்த பக்கம் அதிகமா வருதோ அந்த பக்கம் தாவிட்டு போயிடுவா. அந்த ஆளுக்கு சரிக்கு சமமா எதிர்த்து நின்னதே இந்த பசங்க 2 பேர் மட்டும்தான். அதுலயும் இன்னைக்கு இந்த ரவி பையன் அந்த ஆள் பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டானே. அந்த ஆளு ஜோஜோ நாய்க்குட்டி, துள்ளிவா நாய்க்குட்டி அப்படின்னு சொல்றான். இவனும் வாலாட்டிக்கிட்டே அப்படியே பின்னாடியே போயிட்டான். சரி, உன் புருஷன் எப்படி? இவனாச்சும் கொஞ்சம் மான ரோஷத்தோட இருப்பானா? இல்ல அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தான்னு அப்படியே பின்னாடியே போயிடுவானா? இப்போ நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதையும் உளறிக்கிட்டு இருக்க? ஐயோ 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 ஐயோ, ஏன் வயித்துல பிறந்துட்டு நீ ஏன் இப்படி அப்பாவியா இருக்க? என்ன என்ன நடக்குதுன்னு நல்லா பாரு. என்ன நாளுக்கு நாள் அந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். நீயும் உன் புருஷனும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எதிராக தான் இந்த ரவி சண்டை போட்டான். ஆனா இன்னைக்கு பாரு, அவங்களோட போய் ஒண்ணு சேர்ந்துட்டான். மா, முதல்ல இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் சொந்தமா யோசிக்கிற ஆளே இல்லம்மா. அவனோட கண்ட்ரோல் சுவிட்சே உமா தான். எப்படி திட்டம் போட்டு உமா கிட்ட இருந்து அவனை பிரிச்சுட்டாங்க பார்த்தல்ல? சரி, மேகலா, உமாவுக்கு போன் போடு. எதுக்குமா? போடுன்னு சொல்றேன்ல. போடணுமா? போடு. ஹலோ ஹலோ, உமா கண்ணு, நான் தாம்மா மேகலாம்மா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எப்படிடா கண்ணு இருக்க? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்றனே. அந்த கிழவனும் கிழவியும் சேர்ந்து உன்னையும் உன் புருஷனையும் திட்டம் போட்டு பிரிச்சுட்டாங்கம்மா. நான் என்னத்தன்னு சொல்றது? ஏற்கனவே அதுங்களுக்காக உன் புருஷன் உங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டான். உன் கூட சண்டை போட்டான். வீட்ல உனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறது இல்ல, நீ வச்சு கொடுத்த கடைக்கும் போறது இல்ல, உங்க அப்பாவையும் மதிக்கிறது இல்ல. அதெல்லாம் விடு. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வேலை இல்லாத ஒருத்தன் உங்ககிட்ட வேலை கேட்கறதா நினச்சிக்கோங்க. 10 நாளாக வேலை இல்லை. இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். இந்த கிழவனும் கிழவியும் அன்னதானத்துக்கு சமைச்சத உன் புருஷன் எடுபடி மாதிரி தூக்கிட்டு பின்னாடியே போறான். ஐயோ, பார்த்த எனக்கே வயிறெல்லாம் பத்திக்குச்சு. நீ மட்டும் அத நேர்ல பாத்திருந்தா சத்தியமா உன்னால தாங்கிக்கவே முடியாது. எந்த கோயில்? என்ன கேட்ட? எந்த கோயிலா? அதான் அந்த காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் இருக்குல்ல, ஆற்காடு மெயின் ரோட்ல இருக்கு பாரு, அந்த கோயில் தான். ஐயோ, இதுக்காக நீ அங்க போய் அவனை நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லல. நீ அந்த வீட்ல இல்லாத நேரம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்குதாமா சொன்னேன்.
சரிம்மா வச்சிட்டுமா? உடம்ப பாத்துக்க என்ன? போயிடாத, போய் கேட்டுறாத என்ன? வச்சிடுறேன். அப்பா ஏதோ என்னால முடிஞ்சது. கில்லாடிமா. மேகலா, இப்பதான் எனக்கு பசியே எடுக்குது மேகலா. அப்படியே நிறைய சோறு சாப்பிடணும். வா. கிளப்புற